நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்காக நேரடியாக லைவாக நம்ம கிட்ட இந்த படத்தில் நடித்த அனுபவங்கள் பற்றி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. லைக் டு கால் அப் வித் சச் ஃப்ரெண்ட்லி ஒரு ஹீரோ. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சுந்தர்சி சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து திடீர்னு ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி படம் ஒன்று கதை ஒன்று ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டேன், நல்லா இருக்கு பண்ணுறியா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து குஷ்பு மேம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து கப்பல் படம் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இந்த பாஸ்கர் நாளை இயக்குனர் 4th சீசன் ஏதோ பண்ணியிருக்காரு. 4th சீசன் வின்னர் அவர். ஸோ சார் அசிஸ்டன்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய டைரக்டருக்கு வந்து இந்த படம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியும் படம் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கும், எவ்வளோ எக்ஸ்பெக்டட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்யூ. பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேய் படங்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல என்ன வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். நிறைய பேய் படம் வந்திருக்கு, இதுவும் அதே மாதிரி ஒரு பேய் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் கண்டிப்பா கிடையாது. ஒரு போன்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். அவர் பாஸ்கர் சார் வந்து எனக்கு கதை சொல்லும் போது ரொம்ப நேரமா பேயே வரல படத்துல. நான் இன்டர்வல் வந்துருச்சா பேய் எங்க சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை இனிமே தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காரு அவரோட ஸ்கிரிப்ட். அண்ட் இது வரைக்குமே வராத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேய் படமா இருக்கும். ப்ளீஸ் எனக்கு நிறைய டைம் கொடுங்க, நான் பேசுகிறேன். நாங்கள் ஸோ ஹியர் ஒன் உங்களால் திரும்பி பார்க்க முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹலோ, நான் பேசுகிறேன் வந்து ஒரு ஃபன் ஃபிலிம். இட்ஸ் கம்ப்ளீட் என்டர்டெய்னர். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சுட்டே இருக்கலாம். இந்த படத்தில் வந்து எனக்கு காஸ்ட் பண்ணது வந்து சுந்தர்சி சார். இட்ஸ் த செகண்ட் டைம் I'm working with him under சுந்தர்சி சார் பேனர். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் கலகலப்பு அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹலோ நான் பேசுகிறேன். ஸோ இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். சினிமாவில் வந்து பல முக்கியமான டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமான பிராண்டட் டைரக்டர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எங்களோட சுந்தர்சி சார். தேங்க்யூ சார். இதுக்குன்ட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா 3 days வச்சு படத்தை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல அவ்வளோ இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அது அந்த அளவுக்கு எனக்கு என்ன தெரியல, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் நானும் மாட்டிக்கிறேன். இல்லை கப்பலாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது கூட அதுக்கு வந்து சுந்தர்சி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த டீம்ல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அந்த படத்தில் பாடலாசிரியர் 2 பாட்டு எழுதியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சுந்தர்சி சாருக்கும் பாஸ்கர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் விபின் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சுந்தர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் கூட நான் பண்ண 2வது படம் பாஸ்கர். ப்ரொடியூசர்ஸ் have worked with till date. ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓகே, ஆனால் ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர். ஸோ ஒரு டைரக்டரே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் செம்மையாக இருக்குது. லாட் ஆஃப் ஃபன் இட் வாஸ். சீன்ஸ் எல்லாம் பார்த்தா சாங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ண வேண்டியிருந்தது. அல்டிமேட்லி எவ்ரி திங் இஸ் கம் அவுட் வெல். த மூவி இஸ் கான் ஃபார் சென்சர்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட் அஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்யூ அ லாட் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஏன்னா நான் நாளை இயக்குனரில் இருந்து தான் வந்தேன். சீசன் 5லேருந்து வந்தேன் நான். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமாக சினிமாவில் வரணும்னு ரொம்ப ஆசை. நாளை இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஜேவிக்கும் இங்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நாளை இயக்குனர் பண்ணும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அது ஒரு காமெடி கலந்த ஷார்ட் ஃபிலிம். அது வந்து நான் நின்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டது. சுந்தர்சி சார் வந்து ஜட்ஜ். அதில் அப்போ தான் சுந்தர்சி சார் ஃபர்ஸ்ட் நான் நேரில் பார்க்குறேன். சுந்தர்சி சார் வசந்த் சார் வந்து ஜட்ஜு. என் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இறங்கி வந்த உடனே சார் படம் பார்க்கும்போதே சிரிச்சார். இறங்கி வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்டார், பாஸ்கர் ஆக்சுவலாக இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன், மற்றபடி காமெடியாக தான் சார் பண்ணியிருக்கேன், எனக்கு காமெடியாக தான் பண்ண வரும். இல்லை பாஸ்கர் வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு தெரியல, இது அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு டக்குன்னு பேச வரல அப்படின்னா. இல்லை பாஸ்கர் நீ நடிச்சது தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார் நடிக்க வேண்டிய ஆள் வந்து அந்த டயத்துக்கு வரல சார். என் பைக்கோட ஆர்சி புக்கை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதை வச்சு எடுத்து அங்கே எல்லாமே வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். ஹீரோ வரல. ஹீரோ வரலன்னு என்ன பண்ண, எங்கள் அசிஸ்டன்ட்லாம் 2-3 பேர் நடிக்க சொன்னேன். புகழ் நிறைய அசோசியேட் டாக்டர் அவரையும் நடிக்க சொன்னால் எல்லாரும் பயப்படுறாங்க. பப்ளிக்காக ஷாட் அது கேமரா மறைச்சி வச்சு தான் எடுக்கணும். மொபைலில் தூக்கி கூவத்தில் போட்டு மேலே பார்த்து கத்தணும், அப்படி ஒரு ஷாட்டு.
யாருமே நடிக்கலான்ட்டாங்க. சரி கடைசி எங்கள் வீடு பக்கத்தில் தான் போய் லுங்கி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி லுங்கி எடுத்துகிட்டு வந்து நானே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நீ நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் பல ஸ்ட்ரகிள்கள்லாம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ளே பண்ணி சார் பார்த்து சார் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த டேட் கண்டிப்பாக என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து என் லைஃபே மாறி இருக்கு அப்படின்னா சுந்தர்சி சார் தான் அது காரணம். இந்த படத்தில் நடித்ததுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. பட்டு நான் வந்து கொஞ்சம் சிக்கிருச்சாலா உனக்கு மைக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் டைரக்டர் பார்க்குறாரு சுந்தர் சார். அதனால் நான் டைரக்டர் சுந்தர் சார் வந்து முறைமாமல்லேருந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்கார். 50 நெருங்கிட்டு இருக்கார். அது 100 தாண்டிடுவார். அந்த அருளை வந்து கடவுள் அவருக்கு கண்டிப்பாக இந்த வடபழனி முருகன் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சுந்தர் சார்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட அதிகமான நாட்கள் அதிகமான படங்கள் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். சப்போர்ட்டிவாக வந்து ஸோ எங்களோட காம்பினேஷனில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவருக்கும் என்னோட நன்றிகள். நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற இந்த படம் ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்ற அஷூரன்ஸ் மட்டும் நாங்கள் கண்டிப்பாக தரோம். பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போனோடனே அன்பு சார் வந்துருக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டார், வாங்க ஒரு சின்ன பிட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. பண்ணிட்டாங்க. அந்த பிட்டு வந்து சுந்தர்சி சார் பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு அந்த பையனுக்கு வந்து ஃபுல் படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் படம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளிக்கும் சுந்தர் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் சார், கேமராமேன் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெற ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுந்தர்சி சாரோட தயாரிப்பில் இந்த படத்தில் நான் எழுதுறது. இதில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். கிங்கிஸ்தா மங்கிஸ்தா அப்படிங்கிற ஒரு கவுண்டமணி சாரோட டைலாக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதில் வந்து காதல் வரிகளை சேர்த்துருக்கோம். அது வந்து சாரு நான் பாஸ்கர் சாரும் சுந்தர்சி சாருக்கு அவரோட சுந்தர்சி சாருக்கு முன்னாடி நான் அந்த பாடலை எழுதின பல்லவி எழுதின உடனே மெசேஜ் பண்ணிவிட்டேன் விபினுக்கு, என்னங்க கோழிக்கூறுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, இது லவ் டுவேட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் ஆசைப்படுறாரு, இது நல்லா வரும் அப்படின்னா அருமையாக ஒரு டியூன் போட்டார். ரொம்ப நல்லா வந்தது. பாட்டு கேட்டோன்னா சுந்தர் சார் ரொம்ப பாராட்டினாரு. ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன்னா ரொம்ப அந்த வரிசையில் அளவு நான் போய் பேசுகிற படமும் இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். எப்பவும் போல் உங்கள் ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்கள் வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அளவு நான் போய் பேசுகிறேன். இவ்வளோ நாள் நான் இருந்தாலும் வந்து ஒரு வகையில் இது என்னோட முதல் படம். ஆஸ் அ ப்ரொடியூசராக என் பேர் போட்டு வர முதல் படம். நான் இது வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனி சினிமேக்ஸில் பண்ணியிருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் பேரில் இந்த படம் எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா அது நாளை இயக்குனர் சீசனில் வந்து நான் இருக்கும்போது பாஸ்கரோட படங்களுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ரசிகன். ஏன்னா பயங்கரமாக சிரிக்க வைப்பார். எல்லா படத்துலையும் வந்து ஹியூமர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்புறம் அந்த சீசன் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்னை கான்டாக்ட் பண்ணார், இந்த மாதிரி சார் கதை சொல்லணுன்ட்டு. சரின்ட்டு அந்த கதையை கேட்டேன். பார்த்தா வேற ஒரு கதையை சொன்னார். ஏதோ அமெரிக்காவில் சயின்டிஸ்ட்னா அந்த மாதிரி ஒரு கதை. ஏன் பாஸ்கர் நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அது ஒரு திருநகர் ஜாக்கிரதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஆக்சுவலாக அந்த டைட்டில்ஸ் தான் சொன்னார் சார். திருநகர் ஜாக்கிரதைங்கிற பேரில் ஒரு கதை பண்ணியிருக்கேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு வர சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா வேற கதையை சொன்னார். ஏன் அந்த கதை பண்ணல? இல்லை சார், பேய் கதை, நிறைய பேர் பேய் படம் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் எங்கே போய் பேய் கதைனாலே வேணான்னு சொல்லியிருக்காங்க சார். அதை ட்ரெண்டை பற்றிலாம் கவலை, நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணல, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம கதை நல்லா இருந்தால் ஓடும், நீங்கள் அதை ரெடி பண்ணிட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசலாங்க. பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்டு போனார். ஒரு 3 நாளில் வந்தார். வந்துட்டு சொன்னது தான் இந்த ஸ்கிரிப்ட். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஆர்வம், அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் கண்ணில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும்னு நம்பிக்கை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டைரக்டர் பாஸ்கர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என் கூடவே நிலம் மாதிரி இருக்கிற அன்பு, ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் வந்து அன்பு கொடுத்தாச்சு. அன்பு தான் ப்ரொடியூசர். நான் வந்து அப்போ செக்கில் கைத்து போகிறதோட ஏற்றுக்காது வந்து டைரக்டரோட சாய்ஸ். அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுதை வந்து டைரக்டர் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்வல் ப்ளஸ் ஹியூமர் கலந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் தான் இது வந்திருக்கு. சேனாண்டா தேட்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நல்ல அசோசியேஷன் போயிட்டுருக்கு. ஒரு படத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அளவு போய் பேசுகிற வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆதரவோட அந்த படம் வெற்றி பெறுவாங்கன்னு நம்புகிறேன். வந்து பெற்றுக்கொள்வார்கள்.